Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. இந்தியாவோட முன்னணி செல்போன் விற்பனையாளர்களில் ஒன்றான விவோ இந்தியாவோட தொழிற்சாலையிலேருந்து கணிசமாக பங்குகளை டாடா குழுமம் வாங்குறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்குது. சீனாவை சேர்ந்த ஸ்மார்ட் ஃபோன் தயாரிப்பு நிறுவனமான விவோ இந்தியாவில் கணிசமான சந்தைகளை ஆக்கிரமித்துள்ளது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் விவோ அவங்க அப்டேட்டாக மாடல்ஸ் விட அடுத்தடுத்து சேல்ஸ் பயங்கரமாக ஆகிட்டு இருக்குன்றதும் தெரியும். இந்தியாவோட ஸ்மார்ட் ஃபோன் விற்பனையில் முன்னணியாக இருந்தாலும் இது சீன நிறுவனம் இருப்பதால் பார்த்திங்கன்னா செல்போன் உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் உள்ளூர் நிறுவனங்களோட இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்றது மத்திய அரசோட ஒரு அறிவுறுத்தலாக வந்துகிட்டு இருந்தது. இது காரணமாக விவோ இந்தியாவில் செயல்படக்கூடிய நிறுவனங்களோட இணைந்து தங்களோட தொழில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளையும் இறங்கியுள்ளது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்குது. இதோட ஒரு பகுதியாக தான் நொய்டாவில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலயமான மைக்ரோமேக்ஸ் தாய் நிறுவனத்திடம் ஒப்படைக்க விவோ முடிவு செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குது. மைக்ரோமேக்ஸ் நிறுவனத்தோடு இணைஞ்சு கூட்டாக செயல்படுவதோட விண்ணப்பங்களாக பார்த்தீங்கன்னா விவோ மத்திய அரசிடம் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இதனிடையே விவோ இந்தியாவில் கணிசமான பங்குகள் டாடா குழுமம் வாங்கியிருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்திருக்குது. இது தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஆரம்ப கட்ட நிலையில் தான் இருப்பதுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. டாடா குழுமம் வழங்க இருப்பதை விட அதிக அளவிலான தொகையை விவோ நிறுவனம் கேட்டதாகவும் இருதரப்புக்கு இடையே பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிப்பதற்கான படிகளும் நடந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் நிறுவனத்தோட இந்த கணிசமான பங்குகளை வாங்குவதனால டாடா குழுமம் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல் தளம் வெளியிட்ட செய்தியில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8ஆம் தேதியிலேருந்து விவோ அதுக்கப்புறம் ஓப்போ நிறுவனங்களை இந்தியாவை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்களுடன் கூட்டாக இணைக்கிறது செயல்படுவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட ஒரு பகுதியாக தான் விவோ உற்பத்தி ஆலயம் மைக்ரோமேக்ஸ் தாய் நிறுவனமான பாக்வதி ப்ரோடெக்ஸிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளையும் தொடங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாக்வதி ப்ரோடெக்ஸ் நொய்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா விவோ ஆலைக்கு ஆட்கள் தேர்வு செய்வதற்கான பணிகளை தொடங்கிட்டுருக்காங்க அப்படின்னும் நியூஸ் வந்திருக்குது. மத்திய அரசு அனுமதி அளித்தவுடன் விவோ ஸ்மார்ட் ஃபோன்களை உற்பத்தி செய்து வழங்கும் என்றும் இதற்கான அரசு வழங்கக்கூடிய மானியங்கள் விவோ நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னும் நியூஸ் வந்திருக்குது. விவோ சீன நிறுவனமாக இருப்பதால் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோடு இணைந்து கூட்டு நிறுவனமாக மாறி செயல்பட்டால் மட்டுமே அரசோட சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசோட வழிகாட்டுதலின்படி இந்தியாவை சேர்ந்த நிறுவனம் 51 பங்குகளை கொண்டிருந்தால் மட்டுமே அது கூட்டு நிறுவனமாக அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் டாடா குழுமம் விரைவில் விவோ நிறுவனத்தோட 51 பங்குகளையும் வாங்கக்கூடும் அப்படின்ற நியூஸும் வந்திருக்குது. ஸோ இதனால் சீனாவோட ஆதிக்கம் இந்த பிராண்டில் குறையும் அப்படின்ற மாதிரியும் மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தாகும். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now.